உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலம் 2ஆம் வாரம் செவ்வாய். வறுமை தலைவிரித்தாடும் நாடு பாரதம். ஆனால் உண்மையில் வறிய மக்களை கொண்ட செல்வமிக்க நாடுதான் பாரதம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். செல்வ சிறப்புடன் வாழும் மேல்மட்ட மக்கள் தங்கள் உடைமைகளில் 10 விழுக்காடு கீழ்மட்டத்தினரோடு பகிர்ந்து கொண்டால் கூட இங்கே வறுமை அகன்றுவிடும் என்று புள்ளி விவரம் ஒன்று கூறுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பகிர்வு மனப்பான்மை ஏற்பட வேண்டுமே. செல்வர்கள் ஏழையர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் பகிர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை நிலைக்கு இலக்கணமே படைக்கிறது ஆதி கிறிஸ்தவர்கள் சமுதாயம். பகிர்ந்து வாழும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் விவரிக்கின்றது. வறுமைப்பட்ட நிலையில் அவர்களுள் ஒருவனும் இல்லை. திருத்தூதர் பணி 4:34. இன்று அகில உலகின் மனசாட்சியை உறுத்த வேண்டிய ஒரே குற்ற உணர்வு மக்களின் வறுமைத்தான். அன்பு கடவுள் உலகத்தை படைத்தபோது அனைத்தையும் நன்றாக படைத்தார். தொடக்க நூல் 1:4-11. மனிதனுக்கு அனைத்தையும் உடைமையாக்கி அவன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். உங்களுக்குள்ளே ஏழையும் இறந்து உண்பவனும் இருத்தலாகாது. இனச்சட்டம் 15:14. ஆகவே மனிதனை வாட்டும் வறுமை இறைவனை விரும்பாத ஒன்று. இயேசு இவ்வுலகில் தோன்றி ஏழை எளிய மக்களுக்காக தன்னையே கையளித்தார். அந்த மக்கள் நிறைவான வாழ்க்கை பெற வேண்டும் என்று தான் அவர் மனித உரு எடுத்தார். யோவான் 10:10. அனைத்து மக்களும் வறுமையற்ற நிலை வாழ்வு பெற உழைப்பது இன்றைய திற அவையின் கடமையாக உள்ளது. நம்முடைய சூழலிலே வறுமையை, பசி கொடுமையை, உடைமை, உறையுள் இன்மையை தவிர்க்க நாம் என்ன செய்தோம்? ஆதி கிறிஸ்தவர்களின் பிறரன்பு வாழ்க்கைத்தான் அவர்கள் இயேசுவுக்காக பகிர்ந்த சாட்சியத்தின் ஆதாரமாக இருந்தது. அவர்கள் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள். பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள காரணமாக இருந்தது கிறிஸ்துவ மக்களின் பிறரன்பு வாழ்க்கைத்தான். கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை புண்ணியம் நம்பிக்கை என்கிறோம். நம்மை நாமே நம்பிக்கையாளர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். ஆனால் செயலற்ற நம்பிக்கை உயிர் அற்றது என்று அடித்து சொல்கிறார் புனித பேதுரு 3:26. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை கலாத்தியர் 5:6 என்பார் பவுலடியார். நம்பிக்கையின் செயல் பிறர் அன்பில் தான் அடங்கியுள்ளது. கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஆணிவேர் பிறர் அன்பு தான் என்பதை உணர்ந்து நடப்போமா? ஆதி கிறிஸ்துவ சமுதாயத்தில் பிறரன்பு எவ்வளவு ஆழமாக விளங்கியது என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டுள்ளன. நிலபுலம், வீடு உடையவர்கள் அவற்றை விற்று அத்தொகையை கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தூதர் பணி 4:34-35. கிறிஸ்துவ சமயம் பல்வேறு எண்ணல்களுக்கிடையிலும் காட்டி தீ போன்று பரவியது என்றால் இத்தகைய பிறரன்பு தியாகங்களே காரணம் எனலாம். பிறரன்பு இன்றும் நம்மிடம் பல தியாகங்களை கோருகின்றது. தன் உயிரையே தியாகம் செய்த கிறிஸ்துவும் நமக்கு சவாலாக இருக்கிறார். பிலிப்பியர் 2:6-11. இச்சவால்களுக்கு நமது பதில் என்ன? நற்செய்தி யோவான் இயல் 3 இறை வாக்கியங்கள் 7 முதல் 15 முடிய.
ஆண்டவரின் போதனையை தம்மை மறந்து கேட்டவர்களும் உண்டு. அவரது போதனையில் குற்றம் காணக்கூடிய கூட்டமும் உண்டு. இவரே என் பிரிய மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் குரல் ஒலித்ததும் அவரை மெஸ்ஸியாவாக ஏற்காதவர் பலர். இப்பின்னணியில் தான் இயேசு தன் சாட்சியம் பற்றி நிக்கதேமுவிடம் கூறுகிறார். உண்மை சாட்சியம் அது என்ன? தான் நேரில் கண்டதற்கே ஒருவன் சாட்சியாகிறான். கிறிஸ்துவாக திருப்பொழிவை பெறும் முன், மீட்பராக இவ்வுலகில் தோன்றும் முன், தந்தையின் நினைவிலே நிலைத்திருந்த பரம்பொருளை தெய்வ திருமகன் ஆதியிலே வாக்கு இருந்தார். அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார். அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தார். யோவான் 1:1. அன்றும் இன்றும் என்றும் தந்தையை நிலைத்திருந்த மகனால் மட்டுமே தந்தையை பற்றி, மக்கள் மீது அவர் கொண்டிருந்த பரிவு பற்றி, அவரது மீட்பு திட்டம் பற்றி கூற முடியும். எனினும் யூத தலைவர்கள் அவரது சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். இதையே இயேசு வேதனையுடன் குறிப்பிடுகிறார். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், எமக்கு தெரிந்தது பற்றியே பேசுகிறோம், யாம் கண்டதை பற்றியே சாட்சி கூறுகிறோம். எம் சாட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பிலாத்து முன்னிலை தீர்ப்புக்காக நிறுத்தப்பட்ட போதும் இதையே இயேசு வலியுறுத்தினார். உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே என் பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் எனது குரலுக்கு செவி சாய்க்கிறான். யோவான் 18:37. தெய்வ திருமகன் தந்தையிடமிருந்து வருகிறார். அவர் இறைவனாக இருக்கிறார். அவரை நமது மீட்பர் என்ற மறை உண்மைக்கு சான்று பகர்வதே நம்பிக்கை வாழ்வு. இந்த உண்மையை மறுப்பதை விட மரணத்தை தழுவியவர் கணக்கற்றோர். ஆண்டவரின் உரையை கேட்ட நான், அவரது புதுமைகள் இறைப்பிரசனத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்தே நான் அவரது சாட்சியத்தை ஏற்று அவரில் முழு நம்பிக்கை கொள்கிறேனா? உண்மைக்கு சான்று கூறினால் உபத்திரவம் என்னை தொடரும் என்பதற்கஞ்சி உண்மையை மூடி மறைத்து அதை சாகடிக்கும் கோழையா நான்? சோதியே, நந்தார் சுகவடிவே, தூவெளியே, ஆதியே, நின்னை அறிய வைத்தால் ஆகாதோ என்று தாயுமானவர் பாடுகிறார். மணுமகன் உயர்த்தப்பட வேண்டும். தன் பாடுகள், மரணம், உயிர்ப்பு பற்றி தெளிவாக இயேசு முன்னறிவித்துள்ளார். மத்தேயு 16:21-22, மார்க் 8:31-33. அதே உண்மையை வெண்கல பாப்பின் சின்னம் வழியாக இயேசு முன்னுரைக்கின்றார். பாலைவனத்தில் மோயிசன் தலைமையில் இஸ்ராயல் இனம் பயணம் செய்த பொழுது நச்சு பாம்புகளால் கடிபட்டு இறந்தனர். அப்பொழுது மோயிசன் வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை உயர்த்தி அதை பார்ப்போர் பாம்பின் விஷத்திற்கு பலியாக மாட்டார் என்று உறுதி மொழிந்தார். எண்ணிக்கை நூல் 21:9, ஞானாகமம் 16:7-13. இந்த மரபு கருதையின் அடிப்படையில் கல்வாரியில் உயர்த்தப்பட்டவரும் விண்ணகத்தில் வீற்றிருப்புமான தன்னிடம் தஞ்சம் அடைவோர் பலர் பாவ விஷம் நீக்கப்படுவர் என்கிறார் இயேசு. நானோ உலகினின்று உயர்த்த பெற்ற பின் உங்கள் அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்பது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே தனது மீட்பர். அவரது இரத்தத்தினால் தான் நமது பாவங்கள் கழுவப்பட்டன. தன்னையே சிலுவையில் பலியாக்கி விண்ணகத்திற்கு ஏறி மகிமையில் வீற்றிருக்கும் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் எவனும் அழிவுறுவதில்லை, முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்வான். இரும்பை காந்தம் இழுக்கின்றவாறு என்னை திரும்பி பார்க்க ஒட்டாமல் திரு அடி கரும்பை தந்து கண்ணீர் கம்பளை எல்லாம் அரும்ப செய். எனது அன்னை ஒப்பு
ஆமனே என்று வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைவாக அருள்மழை பொழிவாராக. ஆமேன்.